நேர்களே, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மும்பை மற்றும் சென்னை அணிகளுக்கு இடையிலான போட்டியில் சென்னை அணி மிகப்பெரிய ஒரு அபார வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. இரண்டு அணிகளும் சமமான பலத்திலே இருந்தனர். இந்த சூழ்நிலையில் இன்றைய போட்டியில் யார் வெற்றி பெறுவார் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. அந்த வகையில் இந்த போட்டியில் பேட்டிங்கை பொறுத்தவரை சஞ்சு சாம்சன் இந்த ஆண்டின் 2வது சதத்தினை பூர்த்தி செய்து அதிரடி காட்டியிருக்கிறார். மும்பை பந்து வீச்சாளர்களை பந்தாடி இருக்கிறார் என்றே கூறலாம். கடந்த போட்டியில் மும்பை அணியை பொறுத்தவரை மிக சிறப்பாகவும் அதிரடியாகவும் விளையாடி 99 ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணியை வென்று கம்பேக் கொடுத்தது என்று சொல்லப்பட்டது. ஆனால் இந்த போட்டியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது மும்பை அணியின் மீது. ஆனால் இந்த போட்டியில் மிக சுமாராகவே ஒரு விளையாட்டை விளையாடி இருக்கிறார்கள் மும்பை அணியினர். சென்னை அணியை பொறுத்தவரை சஞ்சு சாம்சன் தவிர மற்ற வீரர்கள் யாரும் பெரிய அளவில் ஜொலிக்கவில்லை பேட்டிங்கில். ஆனால் சஞ்சு சாம்சனின் சதத்தால் 200 ரன்களை கடந்து ஒரு கடினமான இலக்கை மும்பை அணிக்கு நிர்ணயித்தது சிஎஸ்கே அணி. 20 ஓவர்கள் முடிவில் 207 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்தது சென்னை அணி. இதனையடுத்து 208 என்ற கடினமான இலக்கை நோக்கி களமிறங்கிய மும்பை அணி தொடக்கம் முதலே சென்னை அணியின் பந்து வீச்சாளர்கள் ஆதிக்கத்தை செலுத்தினார்கள். இந்த ஆண்டின் பவர் பிளேவில் மிக குறைவான ஸ்கோரை மும்பை அணி எட்டியது. பவர் பிளேவை பொறுத்தவரை வெறும் 29 ரன்கள் மட்டுமே சென்னை அணி விட்டுக் கொடுத்தது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சென்னை அணியின் பந்து வீச்சாளர்கள் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தனர். இந்த பந்து வீச்சாளர்களை வைத்து வெற்றி பெற முடியுமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு கடந்த சில போட்டிகளில் பதிலுமானதும் அளிக்கப்பட்டு வந்திருக்கிறது. பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரை மிக சிறப்பாக பந்து வீசி வருகிறார்கள். குறிப்பாக இந்த போட்டியில் 2 சுழற்பந்து வீச்சாளர்கள் அகில் ஹுசைன் மற்றும் நூர் அகமது அதிரடியான ஒரு பந்து வீச்சினை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மும்பை அணியை பொறுத்தவரை தொடர்ச்சியாக விக்கெட்டுகள் பறிபோய் கொண்டே இருந்ததால் 100 ரன்களை கடக்குமா என்ற கேள்வியும் எழுந்தது. சூரியகுமார் யாதவ் மற்றும் திலக் வர்மா இந்த ஜோடி மற்றும் சற்று நிதானமான விளையாடி மும்பை அணியின் ஸ்கோரை உயர்த்தினார்கள். கேப்டன் ஹர்திக் பாண்டியா இந்த சீசனில் மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை தழுவி வருகிறார். அது பேட்டிங்கிலும் சரி பவுலிங்கிலும் சரி. இந்த போட்டியில் வெறும் 2 ஓவர்களை மட்டுமே வீசி 38 ரன்களை வாரி வழங்கி இருக்கிறார். பேட்டிங்கை பொறுத்தவரை வந்த 2வது பந்திலேயே தனது விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறினார். இறுதியில் 18.5வது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 104 ரன்கள் மட்டுமே எடுத்தது மும்பை அணி. இதனை அடுத்து 103 ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி மிகப்பெரிய ஒரு அபார வெற்றியை பதிவு செய்து புள்ளி பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. 103 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றதால் நெட் ரன் ரேட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இன்று சிஎஸ்கே அணி கண்டுள்ளது. அதாவது மைனஸில் இருந்து பிளஸிற்கு சென்றுள்ளது. இதனால் புள்ளி பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறி எதிரணிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை உருவாக்கி இருக்கிறது சென்னை அணி.